இஸ்ரேலின் உளவு பிரிவான மொசாட்டின் தலைமையகத்தின் மீது அல்லது அதற்கு அருகில் பல ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்துள்ளதையும் நெவெட்டிம் விமானப்படை தளம், டெல்னொஃப் விமானப்படை தளம் ஆகியவைகளையும் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதையும் வீடியோக்கள் வெளிப்படுத்தியுள்ளன என CNN தெரிவித்துள்ளது. இந்த இலக்குகளை ஈரான் தாக்கலாம் என அமெரிக்க இஸ்ரேல் புலனாய்வு பிரிவினர் ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தனர். ஈரான் தனது 3 விமானப்படை தளங்களை தாக்கலாம் என இஸ்ரேலுக்கு புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்தன என விடயமறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விமானப்படை தளங்கள், கட்டளை பீடங்களை ஈரான் இலக்கு வைத்திருக்கலாம் என அமெரிக்க புலனாய்வு பிரிவினர் இஸ்ரேலுக்கு தெரிவித்திருந்தனர் எனவும் CNN தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய தலைநகரின் கிலிலோட் பகுதியில் உள்ள மொசாட்டின் தலைமையகத்திற்கு அருகில் 2 ஏவுகணைகள் வீழ்ந்து வெடிப்பதை வீடியோக்கள் காண்பித்துள்ளன. இது ஒரு குடியிருப்பு பகுதி என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை இஸ்ரேலின் தென்பகுதி நெகவ் பாலைவனத்தில் உள்ள நெவெட்டிம் படைத்தளத்தில் ஈரானின் பல ராக்கெட்கள் வீழ்ந்து வெடிப்பதை வீடியோக்கள் காண்பித்துள்ளன. இஸ்ரேலின் தலைநகரிலிருந்து தென்பகுதியில் உள்ள டெல்னொஃப் தளம் தாக்கப்பட்டுள்ளதை வீடியோக்கள் காண்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.